பாபாவோட தாரக மந்திரமானது நம்பிக்கை, பொறுமை. அதாவது நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருந்தா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஒரு சின்ன குட்டி கதை நான் பார்த்தது தான். ஒரு தச்சர் மர வேலைகள், மர சிற்பி வேலைகள் செய்யக்கூடியவர், மர வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இறைவன் மேல் அதீத பக்தி கொண்டிருந்தனால தினசரி என்ன பண்ணுவாருன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மத்தியானம் போய் சாப்பிடுவாராம். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இடையில என்ன ஆகுதுன்னா, ஒரு கருடன் ஒரு மரத்துல உட்காருதான். கிருஷ்ண பகவானே பருந்து ரூபத்துல உட்காராருன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த பருந்துவை பார்த்துட்டு தான் சாப்பிட்டுட்டே இருக்காரு. நாட்கள் போயிட்டு இருக்குது. ஒரு நாள் போறாரு, போய் பாக்குறாரு, அங்க பருந்து வரல. அதனால அவர் சாப்பிடல. திருப்பி மறுநாள் போறாரு, அங்க பருந்து வரல, சாப்பிடல. இப்படியே என்ன பண்றாரு, அந்த பருந்து வராதனால, சாப்பிடாம இருந்ததுனால என்னன்னா நோய்வாய்ப்படுறாரு. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருந்து மரத்துல செஞ்சு அந்த பருந்து மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு போய் ஒரு மரத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த பெரியவரை போய் கூட்டிட்டு வராங்க, பருந்து வந்திருக்குன்னு. இந்த மர பருந்துவை பார்த்தா அவர் சாப்பிட்டுவாரு அப்படிங்கிற ஒரு மனம் மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்த பெரியவர் அந்த மர பருந்து பாக்குறாரு, மரத்தாலான செய்யப்பட்ட பருந்து பறக்குது. பாபா சொல்லியிருக்காரு பொறுமை, நம்பிக்கை அப்படின்னு சொன்ன அந்த தாரக மந்திரத்துக்கு ஏத்த மாதிரி அவரு அந்த நம்பிக்கையோட இருந்ததுனால அந்த மர பருந்து பறந்தது. அது போல நீங்களும் உங்களோட என்ன பிரார்த்தனை வேண்டிட்டு நீங்க இருக்கீங்களோ, ஸ்திரமா நம்பிக்கையும் இந்த பொறுமையோட இருந்தீங்கன்னா ஞான சாய்பாபாவோட ஆசீர்வாதத்தால மரத்தால் ஆன பருந்து பறந்து போனது போல உங்களுடைய துன்பங்களையும் ஞான சாய்பாபா பறந்தோட விடுவார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ வேண்டியது கிடைக்கும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம், என் பேர் மகாலட்சுமி. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அற்புதங்களை இந்த சாய்பாபா நமக்கு நிகழ்த்திட்டு இருக்காரு. முதல்ல வரும்பொழுது நான் சாய்பாபாட்ட வேண்டுகோளா, சாய்பாபா நான் சச்சரிதம் முழுமையாக ஒரே நாளில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடந்த 12 வருடங்களாக அதை முழுமையாக படிக்கணும்னு நினச்சேன். என்னால் முடியல. இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு அதை ஒரே நாளில் பாபாவின் அருளால் நான் அதை முழுமையாக படிக்கிறதுக்கு பாபா எனக்கு முழுமையான அருள் புரிந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாய்பாபா ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒவ்வொரு அற்புதங்களை என் வாழ்க்கையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு வரும்போது சத்யநாராயண பூஜை நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நானும் என் பிரதரும் தான் வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பூஜையில் கலந்துக்கணுன்னா அதுக்கு நான் ஒண்டியும் போகணுன்னா ஒரு வண்டி தேவைப்பட்டது. சாதாரணமாக பாபா கிட்ட நான் நினச்சேன், பாபா எனக்கும் ஒரு வண்டி இருந்திருந்தா நானும் இந்த சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைத்தேன். அடுத்த சத்யநாராயண பூஜைக்குள்ளே எனக்கு அந்த வண்டியும் கிடைச்சிது. அதே மாதிரி அடுத்த சத்யநாராயண பூஜையிலேருந்து நான் தொடர்ந்து பூஜையில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பையும் பாபா எனக்கு வழங்கினார். அது மட்டும் இல்லாம நான் மனதில் நினைச்சது எனக்கு ஒரு பாபா சிலை சீரடியிலேருந்து வேணும் அப்படின்னு மனசுல நினைச்சேன். அது என் பிரதர் அந்த கோவில் சீரடிக்கு சென்றாங்க. அந்த நான் நினைச்சது அவங்க எப்படி அங்க நிகழ்த்தினாருன்னா, இந்த ஞான சாய்பாபா மூலமாக அவருக்கு அறிவுறுத்தி அந்த சிலை எனக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. இங்க நினைச்சாலே அந்த விஷயங்கள் இங்க நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருது. இது மட்டும் இல்ல, நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. எல்லா நன்றியும் இந்த ஞான சாய்பாபாக்கே. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ.